ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு 2D ரிலேட்டட் ப்ராப்ளம் தான் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா பார்த்தோம். ஸோ இது நம்ம அப்படியே ஒரு சீரிஸா வந்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு தியரிட்டிக்கல் செஷன் பார்த்தோம். அண்ட் தென் வந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ஜாமெட்ரி எடிட்டிங் 2D ஜாமெட்ரி எடிட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அண்ட் அந்த சீரீஸில் மெஷ்ஷை பொறுத்து மெஷ்ஷோட குவாலிட்டியை பொறுத்து ரிசல்ட்ஸ் வந்துட்டு எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிறத வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா பார்த்துக்கிட்டு இருந்தோம். அண்ட் அதோட கண்டினியூஷன் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா இதுவும். ஸோ லாஸ்ட் கேசஸில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பிளேட்டில் ஹோல் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு சால்வ் பண்ணி பார்த்தோம். பட் அதில் வந்துட்டு என்ன அப்படின்னா வித்தவுட் வாஷர். ஸோ பிளேட் வித் ஹோல் வித்தவுட் வாஷரில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சால்வ் பண்ணோம். நம்ம தியரி படிக்கும்போதே வாஷரோட இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு என்ன, ஸோ என்ன பர்பஸ்க்காக நம்ம வந்துட்டு வாஷர் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு பார்த்துருந்துருப்போம். அண்ட் இப்போது இன்னைக்கு சேம் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை வாஷரோட வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறது, ரிசல்ட்ஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு வேரி ஆகுது அப்படிங்கிறத என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். அண்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம லாஸ்ட்டாக என்ன சால்வ் பண்ணமோ அதே கேசஸ் தான். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்னு பார்த்தோம்னா நமக்கு இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிளேட் வந்துட்டு கிரியேட் பண்ணணும். நடுவில் வந்துட்டு ஒரு ஹோல் வந்துட்டு எப்படி மேக் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான பேசிக்கான திங்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் இதோட தியரிட்டிக்கல் ரிசல்ட்ஸ் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ தட் இஸ் எனக்கு வந்துட்டு 3 MPA வந்துட்டு என்ன ஆகணும் அப்படின்னா அவுட்புட் ரிசல்ட்ஸ் வந்துட்டு என்ன ஆகணும் அப்படின்னா வரணும். ஸோ எவ்வளோ க்ளோஸராக எனக்கு ரிசல்ட்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். லாஸ்ட்டாகவே நம்ம சொன்ன மாதிரி நம்மளோட கூகுள் கிளாஸ் ரூமில் இருக்கிற அந்த ஃபைல்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சால்வ் பண்ணி நம்ம வேல்யூஸை வந்துட்டு அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா அப்டேட் பண்ணணும். அது எப்படி அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். லாஸ்ட் கிளாஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2D பிளேட் வித் ஹோல் ப்ராப்ளம்ஸில் வித்தவுட் வாஷர் பார்த்துருப்போம். இன்றைக்கி வித் வாஷர் அப்படிங்கிறதுனால வித் வாஷருக்கான எக்ஸல் ஷீட் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ ஹெக்ஸ் டாமினன்ட் குவாடிலேட்டரல் டாமினன்ட் அப்படிங்கிறது எனக்கு உங்கள் ஃபுல்லாக குவாடு. அண்ட் தென் உள்ள கீழே வரும்போது ட்ரையாங்குலர். லீனியர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்டர், குவாட்ரட்டிக் அப்படிங்கிறது செகண்ட் ஆர்டர். அண்ட் இந்த இடத்துல மெஷ் டைப் அப்படிங்கிறதுல எனக்கு ஆட்டோ மேனுவல் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே என்னால் இங்கே வந்துட்டு ஹைப்பர் மெஷில் பண்ண முடியும். ஸோ பட் நம்ம ஆன்சர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஒன்லி ஆட்டோ மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆட்டோ மட்டும் தான் வந்துட்டு பார்த்துருப்போம். ஒரே ஒரு வேல்யூஸ், அதாவது ஒன்று ஸ்கிப் பண்ணிகிட்டே நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணிகிட்டே வர மாதிரி இருக்கும். பட் இங்கே பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்துட்டு ஃபில் பண்ணணும். ஏன்னா எனக்கு ஆட்டோ மெத்தடும் இருக்குது, மேனுவல் மெத்தடும் இருக்குது. I'll show you both. ஸோ ரெண்டுமே என்ன அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அரௌண்ட் த ஹோல்ஸ் வந்துட்டு எனக்கு 4லேருந்து ஸ்டார்ட் ஆகி போகுது. மேக்ஸிமம் நீங்கள் 12லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். 4, 8, 10லாம் வந்துட்டு ரொம்ப மினிமம். அண்ட் லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம நம்பர் ஆஃப் நோட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, கவுண்ட் அப்படிங்கிற பேனலுக்குள்ளார போய் நம்ம டூல்ஸ்குள்ளார போயிட்டு கவுண்ட்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே இருக்கிற என்டிட்டிஸ் யூஸ் பண்ணி நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். அண்ட் ஹைப்பர் வியூவில் போயிட்டு மேக்ஸிமம் ஒன் வைசஸ் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ப்ராப்ளம் வந்துட்டு எப்படி ப்ரொசீட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஹைப்பர் மெஷ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ த சேம் ஸ்டெப்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் த மெட்டீரியல் கிரியேஷன். ஸோ ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் வந்துட்டு கிரியேட் பண்ணணும். ப்ரீவியஸாக நம்ம அதை கிரியேட் பண்ணதுனால அதே நேம் தான் வந்துட்டு இங்கே இருக்க போது. ஜஸ்ட் வந்துட்டு மெட்டீரியல் கிரியேட் பண்ணுற ஐக்கான் வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா கிளிக் பண்ணுங்கள். ஸ்ட்ரக்ட் ஸ்டீலுன்னு இருக்கு, நான் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல்னு மாற்றிக்கிறேன். தென் அடுத்து நம்ம இதோட கலர்ஸ், நான் கலர் சேஞ்ச் பண்ணல, டைப் ஐசோட்ரோபிக் தான், கார்ட் இமேஜ் மேட் ஒன் தான். அண்ட் கிளிக் ஆன் கிரியேட் எடிட். ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கும்போது எனக்கு நியூ ரோ வந்துட்டு வேணும். அண்ட் கிளிக் ஆன் ரிட்டன். ஸோ இப்போ நமக்கு ஒரு மெட்டீரியல் அப்படிங்கிறது கிரியேட் ஆகிடுச்சு. தென் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் கிரியேட் பண்ணணும். இந்த இடத்துல நமக்கு ஹைப்பர் மீம் தேவை கிடையாது, ஏன்னா இது ஒரு 2D ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால. ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது எனக்கு மெட்டீரியலுக்கு ரைட் சைடில் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஐம் சாரி, மெட்டீரியலுக்கு ரைட் சைட் இந்த ஐக்கான். அண்ட் இது ஒரு 2D பிளேட் வித் ஹோல் ப்ராப்ளம் தான். ஸோ அதனால் நான் 2D பிளேட் வித் ஹோல் அப்படின்னு வச்சுக்கிறேன். அண்ட் கலர்ஸ் என்ன வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். 2D கார்டு இமேஜ், பி ஷெல். அண்ட் மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல். ஸோ இதெல்லாமே கொடுத்துட்டு கிரியேட் கொடுக்கக்கூடாது, கிரியேட் எடிட் கொடுக்கணும். ஏன்னா வி ஹாவ் டு டிஃபைன் த திக்னஸ். ஸோ கிரியேட் எடிட். அண்ட் என்னோட திக்னஸ் அப்படிங்கும்போது எனக்கு 10 mm. ஸோ நான் அதை டிஃபைன் பண்ணிட்டேன். அண்ட் கிளிக் ஆன் ரிட்டன். ஸோ இப்போ எனக்கு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது கிரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளோட காம்பனண்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு காம்பனண்ட் கலெக்டர் வந்துட்டு கிரியேட் பண்ணணும். ஸோ அது மெட்டீரியல் கிரியேட் பண்ணுற ஐக்கானுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். தென் எனி நேம் 2D பிளேட் கொடுத்துக்கலாம். ஸோ அதோட கலர்ஸ் வந்துட்டு இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி, ஏன்னா நம்ம இங்கே என்ன கலர் டிஃபைன் பண்ணுறோமோ அதுதான் வந்துட்டு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகும்.
I'll leave to brown color. ஸோ somewhat ஏதோ ஒரு கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு கார்டு இமேஜ் ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. ப்ராப்பர்ட்டிஸை இது கூட வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கனெக்ட் பண்ணணும். ப்ராப்பர்ட்டிஸ் 2D played with the whole. அண்ட் மற்ற கார்டு இமேஜஸ் மெட்டீரியலோட நேம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஜஸ்ட் கிளிக் ஆன் கிரியேட். ஈவன் கிரியேட் எடிட் கொடுத்தாலும் there is no card images for this component. ஸோ அதனால் தனியாக வந்துட்டு ஓப்பன் ஆகாது. ரைட். ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா காம்பனன்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ காம்பனன்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு நோடு வேணும். ஸோ இந்த ப்ரொசீஜர் காமன் தான் நம்ம லாஸ்ட் செஷனில் எப்படி வந்துட்டு கிரியேட் பண்ணமோ அதே இதை தான் நம்ம வந்து இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபாலோ பண்ண போகிறோம். ஜாமெண்ட்ரி கிரியேட் பண்ணுறதுக்கு ஜாமெண்ட்ரி பேஜ்குள்ளார போங்க. அண்ட் இங்கே எனக்கு நோட்ஸ் பேனல்ஸ் இருக்குது. நோட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ரேண்டமாக நான் ஒரு ஆரிஜினில் 0,0,0ல் ஒரு நோட் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் கிளிக் ஆன் எஃப். ஸோ நோடு வந்துட்டு எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சென்டராக வந்துருச்சு. அண்ட் ரிட்டன் கொடுத்துட்டு சர்ஃபேஸஸ் இதில் தான் நான் வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறேன் இந்த நோடை பேஸ் பண்ணி. ஸோ சர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு சர்ஃபேஸ் அண்ட் ஸ்கொயர் பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் அப்படிங்கிறது எனக்கு Z ஆக்சிஸ் தான் இங்கே. ஸோ Z ஆக்சிஸ் அப்படிங்கிறது பர்பண்டிகுலர் ஆக்சிஸாக இருக்குது. பேஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது எனக்கு இந்த நோட். அண்ட் இதோட சைஸ் அப்படிங்கிறது 1000. கிளிக் ஆன் கிரியேட். அண்ட் எஃப் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிட் டு த ஸ்க்ரீன் வந்துடும். அண்ட் ஜூம் அவுட் ஜூம் இன் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி மவுஸை வந்துட்டு ஸ்க்ரோல் இன் ஸ்க்ரோல் அவுட் பண்ணணும். இதை நம்ம அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நடுவில் எனக்கு ஒரு ஹோல் வேணும். ஹோல் கிரியேட் பண்ணுறதுக்கு லைன்ஸ் பேனலுக்குள்ளார போகிறேன். சர்க்கிள்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நோட் லிஸ்ட்டுக்கு நோடை பிக் பண்ணிட்டேன். ஸோ ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆயிடுச்சு. தட் மீன்ஸ் அந்த நோட் செலக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் அப்படிங்கிறது எனக்கு Z ஆக்சிஸ். அதை பேஸ் பண்ணி தான் எனக்கு நோடு சர்க்கிள் கிரியேட் ஆக போகுது. சர்க்கிளோட ரேடியஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் படி எனக்கு 50 mm ரேடியஸ். ஸோ 50 இருக்குது. ஆஃப்செட் தேவை கிடையாது. கொடுத்தாலும் நோ யூஸ். அண்ட் கிளிக் ஆன் கிரியேட். ஸோ ஜூம் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு சின்னதாக ஒரு சர்க்கிள் வந்துட்டு கிரியேட் ஆகிருக்கு. இந்த சர்க்கிள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லைனை யூஸ் பண்ணி சர்ஃபேஸை ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த 2 டிஃப்ரெண்ட் சர்ஃபேஸஸாக மாறிடும். ஆக்சுவலாக இது ஒரு டொமைன் இது ஒரு டொமைனாக மாறிடும். உள்ளுக்குள்ளார இருக்கிறத டெலீட் பண்ணிடலாம். ஓகே. ஃபார் தேட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா குயிக் எடிட்குள்ளார போகிறேன். இதில் நம்ம இந்த ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணோம். அதாவது ஸ்ப்ளிட் சர்ஃபேஸ் லைன்ஸ் அப்படிங்கிறது. அதில் எனக்கு ஓகே ஐம் சாரி சர்ஃபேஸ் எடிட்லலாம் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம். ஓகே சர்ஃபேஸ் எடிட்குள்ளார போவோம். இதில் ட்ரிம் வித் லைன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் பிக் பண்ணிக்கிறேன். சர்ஃபேஸ் அப்படிங்கிறதுல எனக்கு இதான் சர்ஃபேஸ். லைன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இதான் லைன். ஸோ லைன் வந்துட்டு டார்க்காக வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா செலக்ட் ஆகிருக்கும். தென் சர்ஃபேஸ் அண்ட் லைன்ஸ் பிக் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆக்சிஸில் இங்கே வந்து நம்ம Z கொடுக்கணும். பட் நார்மல் டு த சர்ஃபேஸ் கொடுத்தாலும் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ நோ நீட் டு வரி. ஸோ இதை கொடுத்துட்டு ஜஸ்ட் கிளிக் ஆன் ட்ரிம். இப்போது எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அங்கேயே தெரியும். லைக் எனக்கு இது ஷேட் ஏஜஸ் வந்துட்டு க்ரீன் கலர்லையும் ஃப்ரீ ஏஜஸ் ரெட் கலர்லையும் வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். ஸ்டில் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது இது ஸ்ப்ளிட் ஆயிடுச்சா ஆகலையாங்கிறது தெரியணும் அப்படின்னா எய்தர் 2 விதம். ஒன்று வந்துட்டு டெலிட் ஆப்ஷன்ஸ்குள்ளார டேரெக்டாக போய்ட்டு சூஸ் பண்ணி பார்த்துடலாம். இல்லை இங்கேருந்தே பார்க்கணும் அப்படின்னா மேப்டுக்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீ ஏஜஸ் அண்ட் தென் ஷேட் ஏஜஸாக காட்டும். தட் மீன்ஸ் இது ரெண்டும் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்புறம் ஆட்டோக்குள்ளார வச்சுட்டு டெலிட் ஆப்ஷன்ஸ்குள்ளார போங்க. இதில் எலமெண்ட்ஸில் இருந்துட்டு நான் சர்ஃபேஸ்க்கு மாற்றிக்கிறேன். சர்ஃபேஸஸ் இங்கே இருக்கிற இந்த டோகுல் பட்டன் போய் மாற்றணும். தென் சர்ஃபேஸஸ் அப்படிங்கும்போது எனக்கு இந்த சர்ஃபேஸை நான் டெலிட் பண்ணணும். அந்த சர்ஃபேஸை பிக் பண்ணிவிட்டு டெலிட் என்டிட்டிஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா டெலிட் ஆகிடும். தென் இதுக்கப்புறமா எனக்கு நடுவில் இருக்கிற அந்த டெம்பரரி நோடோட யூசேஜ் எனக்கு தேவை கிடையாது. ஸோ நான் அதை வந்து டெலிட் பண்ண போகிறேன். அதை டெலிட் பண்ணுறதுக்கு டெம்பரரி நோட்ஸ்குள்ளார போயிட்டு கிளியர் ஆல் கொடுத்தோம்னா எல்லா நோட்ஸும் வந்துட்டு கிளியர் ஆகிடும். தென் இப்போ வந்துட்டு எனக்கு அகைன் வந்துட்டு ஒரு வாஷர் கிரியேட் பண்ணுறதுக்கு 2 விதம் இருக்குது. ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா லைன்ஸ் பேனலுக்குள்ளார போயிட்டு ஓகே. ஸோ ஆக்சுவலாக இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டெம்பரரி நோட கிளியர் பண்ணிட்டேன். டெம்பரரி நோட கிளியர் பண்ணாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா இதே பாயிண்ட்டை பேஸ் பாயிண்ட்டாக வச்சுட்டு இங்கே வந்துட்டு வாஷருக்கான ரேடியஸ் கொடுக்கணும். ஸோ நம்ம வாஷருக்கான ரேடியஸ் வந்துட்டு நான் இந்த கேஸில் எவ்வளோ கொடுக்கணும் இதை நான் ஆல்ரெடி வந்துட்டு தியரியிலே வந்துட்டு சொல்லியிருந்தேன். கேன் எனி ஒன் வாஷருக்கு நான் எவ்வளோ ரேடியஸ் கொடுக்கணும்? சைலேஷ், சூர்யா, விபி, பாண்டியன்
தெரியலையே சார். See, these are all the questions. அவங்க என்ன பண்ண 2 மாட்டாங்க, times radius sir. எவ்வளவு 2 times sir. 2 times. ஓகே, ஆமா. தியரிஸ்ல வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நமக்கு 1.5ல இருந்து 2 டைம்ஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரேடியஸ் கொடுக்கலாம். இதை நான் வந்துட்டு அங்கே இன்சிஸ்ட் பண்ணியே வந்துட்டு சொல்லியிருந்தேன். ப்ராபப்ளி நீங்கள் ஏதாவது ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி பேனலுக்குள்ளார இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு கேட்க மாட்டாங்க. பிகாஸ் இவென்ச்சுவலி அவங்களுக்கும் வந்துட்டு உள்ளுக்குள்ளார இருக்கிறது அவ்வளோவா தெரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பேனல்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் தான் வந்துட்டு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால இட்ஸ் ரெடிகுலஸ். இது மாதிரியான கொஷின்ஸ் உள்ளுக்குள்ளார இருந்து கேட்குறதெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஆனால் ப்ராபப்ளி தே வில் ஆஸ்க் கொஷின்ஸ் ரேண்டம்லி. இதெல்லாம் வந்துட்டு கான்செப்ட். எந்த சாஃப்ட்வேருக்கு போனாலும் இது மாறாது. ஏன்னா இப்போ நான் ஆன்சரில் வந்துட்டு வாஷர் கிரியேட் பண்ணாலும் இதே தான் பண்ணுவேன், ஹைப்பர் மெஷ்னாலும் இதே தான், ஆன்சர்ஸ்னாலும் இதே தான் பண்ண போகிறேன். அப்போ இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். சால்வர்னா என்னன்னு கேட்பாங்க, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சால்வர்ஸ் இருக்குது, லீனியருக்கு என்ன சால்வர், நான் லீனியருக்கு என்ன சால்வர்ஸ் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி. ஓகேவா? 1.5லேருந்து 2 டைம்ஸ். நான் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இனிஷியல் ரேடியஸ் 100. அப்போ வந்துட்டு நான் ஒரு 50 அப்படின்ட்டு இருக்கு. நான் 100 வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணால் எனக்கு என்ன ஆகும்னா இந்த இடத்துல இப்படி ஒரு சர்க்கிள்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆகும். தென் சேம் ப்ரொசீஜர் நம்ம என்ன பண்ணுவோம், சர்ஃபேஸ் எடிட்குள்ளார போயிட்டு அகைன் வந்துட்டு லைன் பிக் பண்ணுவோம், சர்ஃபேஸ் பிக் பண்ணுவோம், ட்ரிம் வித் லைன் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி கட் பண்ணோம்னா எனக்கு இது ஒரு டொமைன், இது ஒரு டொமைனாக வந்துட்டு என்ன ஆகிடும் அப்படின்னா மாறிடும். ஓகே, பட் வி ஹாவ் அனதர் மெத்தட் ஆல்சோ. அது என்ன? ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா குயிக் எடிட் பேனலுக்குள்ளார போகிறேன். இந்த குயிக் எடிட்டில் எனக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னா வாஷர் ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாகவே ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா ஒவ்வொரு டைமும் வந்துட்டு இது எனக்கு இப்போ கிரியேட் பண்ணுறது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. அதாவது என்னென்னா நடுவில் வந்துட்டு எனக்கு ஒரு நோட் கிரியேட் பண்ணுறதுக்கு சர்க்கிள் கிளிக் பண்ணிவிட்டு டக்குன்னு நான் நோட் கிரியேட் பண்ணிவிட்டு நான் உடனே இது பண்ணிடலாம். பட் என்னன்னா இது அகைன் டைம் கன்சூமிங் ப்ராசஸ். ஒவ்வொரு டைமும் நான் வந்துட்டு என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னா நிறைய ஹோல்ஸ் இருக்குது, ஒவ்வொரு இதுக்கும் நான் வாஷர் கிரியேட் பண்ணணுங்கிறப்ப அது ஒரு டைம் கன்சூமிங் ப்ராசஸ். அதுக்காக தான் இந்த வாஷர் இந்த வாஷர் ஸ்பிளிட் அப்படிங்கிறதே இருக்குது. இதில் என்னென்னா ஜஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு லைனை கிளிக் பண்ணால் போதும். இந்த லைனை நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எனக்கு ஒரு ஆஃப்செட் வேல்யூஸ் அப்படின்னு இருக்குது. இந்த ஆஃப்செட் வேல்யூஸில் நான் ஒரு 50 கொடுக்குறேன். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் நான் ரிஜெக்ட் கொடுத்துட்டு 50 கொடுத்துட்டு நான் லைனை வந்துட்டு பிக் பண்ணுறேன். உள்ளுக்குள்ளார போயிட்டு கேர்ஃபுல்லாக அந்த லைனை வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா சூஸ் பண்ணுங்கள். நான் அதை பிக் பண்ணதும் நீங்கள் நோட்டீஸ் பண்ண முடியும். நான் ஏன் வந்துட்டு ஆஃப்செட் வேல்யூஸ் கொடுத்துட்டு லைனை கிளிக் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா இந்த இடத்துல எனக்கு கிரியேட் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது. நான் ஆஸ் சூன் அஸ் நான் என்ன ஆப்ஷன் கொடுத்தாலும் உடனே வந்துட்டு அது என்ன ஆகிடும் அப்படின்னா அப்டேட் ஆகிடும். ஸோ அதனால் வேல்யூஸ் கொடுத்ததுக்கப்புறமா லைன்ஸ் வந்துட்டு பிக் பண்ணணும். இப்போ நான் லைன்ஸை பிக் பண்ணதும் எனக்கு அவுட்டரில் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஸ்பிளிட்டிங்கே வந்துருச்சு. இட்ஸ் நாட் அ லைன், ஒரு லைன் வந்துட்டு கிரியேட் பண்ணல. அது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா நான் இங்கே கொடுக்குற ஆஃப்செட் வேல்யூ வச்சு அதை அப்படியே ஸ்பிளிட்டே பண்ணிடுச்சு. ஸோ அதனால தான் இது எனக்கு க்ரீன் கலரில் தெரியுது. ஸோ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த இடத்துலேருந்து இது 50 mm வந்துட்டு எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஆஃப்செட் ஆயிருக்கு. ஸோ தட் மீன்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது இனிஷியலாக எனக்கு இங்கேருந்து இது 50 ரேடியஸ். ஸோ அடுத்து ஒரு 50, தட் மீன்ஸ் 100. 2 டைம்ஸ் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு 2 டொமைன் வந்துருச்சு, டொமைன் நம்பர் 1 அண்ட் டொமைன் நம்பர் 2. இது ஒரு ஈஸியஸ்ட் வே வாஷர் கிரியேட் பண்ணுறதுக்கு. நம்ம சர்ஃபேஸ் ஸ்பிளிட்டு அதெல்லாம் வந்துட்டு 2-3 ஆப்ஷன்ஸை டக்குன்னு வித் இந்த செகண்ட் வந்துட்டு முடிச்சிடலாம் இங்கே. குட். ஸோ அடுத்து இப்போ நான் ரிட்டன் அப்படின்னு வந்துடுறேன். இப்போ பார்த்தோம்னா இதை நான் மேக் ஷூர் பண்ணுறதுக்கு டெலிட் ஆப்ஷன்ஸ்குள்ளார போயிட்டு வேணால் பிக் பண்ணி பார்க்கலாம். இது தனியாக செலக்ட் ஆகுது, இது தனியாக செலக்ட் ஆகுது. கூல். ஸோ நான் ரிட்டன் வந்துடுறேன். அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தனித்தனியாக மெஷ் பண்ண போகிறோம். ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் எதுக்காக வாஷர் மெயினாக க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே எனக்கு ஒரு ப்ராப்பரான மெஷ் வேணும். ஏன்னா இதுதான் எனக்கு ரிசல்டன்ட் ஏரியா, மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ரீஜன் அப்படிங்கிறது இதுதான். ஈவனிங் எனக்கு இங்கெல்லாம் ட்ரையாங்குலர் எலமெண்ட் இருந்ததுன்னா கூட ப்ராப்ளம் கிடையாது. பட் இங்கே ஒரு ட்ரையாங்குலர் எலமெண்ட் வந்துருச்சுன்னா தட் மேக்ஸ் மை காம்பனன்ட் மோர் ஸ்டிஃபராக இருக்கும். ரிசல்ட் வந்துட்டு ரொம்ப என்ன சொல்கிறது நல்லா வராது. அப்போது இங்கெல்லாம் வந்துட்டு எனக்கு பர்ஃபெக்டான ஒரு குவாட் எலமெண்ட் எனக்கு இப்படி க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நான் வந்துட்டு தியரிட்டிக்கல்லே வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதாவது என்னென்னா ஒரு ஈவன் நம்பர்ஸ் கொடுக்கும்போது கூட அது வந்துட்டு ஆட் நம்பர்ஸாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஈவன் நம்பர்ஸாக இருக்கணும், ஆட் நம்பராக இருக்கக்கூடாது அப்படிலாம் வந்துட்டு சொல்லியிருப்போம்.
ஏன்னா அப்போ தான் வந்துட்டு சிமெண்ட்ரிக்கெல்லாம் பண்ணும்போதெல்லாம் கரெக்டாக வந்துட்டு எனக்கு வரும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மைண்டில் வச்சுக்கணும் மெஷ் பண்ணும்போது. ஸோ அப்போ ப்ராப்பராக இந்த மாதிரி மெஷ் ஆகும். எப்படி மெஷ் பண்ணுறது? சிம்பிள். 2D பேனலுக்கு போங்க. ஆட்டோமேஷ் பேனலுக்கு தான் போக போகிறோம். ஆட்டோமேஷ் 2 டிஃப்ரெண்ட் சர்ஃபேஸஸ் இருக்கிறதுனால 1 by 1 நான் வந்துட்டு மெஷ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த சர்ஃபேஸை வந்துட்டு பிக் பண்ணுறேன். பிக் பண்ணிவிட்டு I'll ஸ்டார்ட் வித் 50. ஸோ நான் சும்மா வந்துட்டு 50 அப்படின்னு கொடுக்குறேன். மிக்ஸ்டு இருக்குது. நான் வந்துட்டு குவாட் அப்படின்னு கொடுத்துட்டு மெஷ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இது எனக்கு ஒரு ப்ராப்பரான மெஷ்ஷே கிடையாது கண்டிப்பாக. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப நான் எதிர்பார்த்த மெஷ் எப்படின்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ப்ராப்பராக எனக்கு இந்த மாதிரிலாம் வரணும் அப்படின்னு. அது எப்போ தான் அப்படி வரும் அப்படின்னா உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த ஸ்ப்ளிட்டிங்ஸ் வந்துட்டு கரெக்டாக எனக்கு அந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் வரும். அப்படி இல்லாட்டி அந்த மாதிரி வராது ப்ராப்பராக. ஓகே, நான் ஸ்ப்ளிட்டிங்ஸ்னு எதை சொல்கிறேன் அப்படின்னா இங்கெல்லாம் நோடு வருதா, அதாவது இங்கே உள்ளுக்குள்ளார நோட்ஸ் 1 2 3 4 5. ஸோ அதே மாதிரி வெளியிலேயும் அதே தான் இருக்கும் 1 2 3 4 5. ஸோ அப்போ உள்ளுக்குள்ளாரையும் 5 நோட்ஸ் தான் இருக்குது, வெளியிலையும் 5 நோட்ஸ் தான் இருக்குது. அது எல்லாமே கனெக்ட் ஆகி எனக்கு இந்த மாதிரி ஒரு வெல் பேட்டர்னில் மெஷ் வருது. பட் இங்கே நான் நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு 13ன்னு ஒரு நம்பர் இருக்கும். அது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இந்த 13 அப்படிங்கிறது எனக்கு அவுட்டரில் இருக்கிற நோட்ஸை இண்டிகேட் பண்ணுது. ஸோ அவுட்டரில் எனக்கு 13 நோட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி உள்ளுக்குள்ளார 6 அப்படின்ட்டு இருக்குது. அது உள்ளுக்குள்ளார இருக்கிற நோட்ஸை வந்துட்டு இண்டிகேட் பண்ணுது. 1 2 3 4 5 6 இருக்குது. இப்போது இதில் ரெண்டோட கவுண்ட்டும் வந்துட்டு எனக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அதாவது உள்ளுக்குள்ளே வெளியில் 13 இருக்குன்னா உள்ளுக்குள்ளாரையும் 13 இருக்கணும். பட் ஆக்சுவலி நம்ம 13 யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம ஈவன் தான் யூஸ் பண்ணுவோம். தட் மீன்ஸ் 12 இருக்குன்னா உள்ளேயும் வந்துட்டு 12 இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கவுண்ட்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ப்ராப்பரான மெஷ் வரும். ஸோ அதை எப்படி நான் மாற்றுறது? சிம்பிள். கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னா அப்படியே அந்த நம்பர் மேலே லெஃப்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் நம்பர். ஓகே, ஆக்சுவலாக டிக்ரீஸ் ஆகுதா? இன்க்ரீஸ் தான் ஆகுது. ஸோ இதுவே குறைக்கணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நம்பர் குறையும். ஸோ இப்போ நான் இதை 12ஆக மாற்றுறேன். அதே மாதிரி உள்ளுக்குள்ளாரையும் நான் வந்துட்டு இதை என்ன பண்ண போகிறேன்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். அதனால் நான் லெஃப்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ லெஃப்ட் கிளிக் அப்படிங்கிறது இன்க்ரிமெண்ட்டுக்கு. டிக்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த நம்பர் மேலே இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு வெளியிலையும் 12 உள்ளுக்குள்ளாரையும் வந்துட்டு 12 இருக்குது. அகெயின் இப்போ நான் ரீமேஷ் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ மெனி ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். இங்கே வந்து நிறைய இருக்குது. நம்ம அந்த டென்சிட்டி, மெஷ், ஸ்டைலு, பயாசிங், செக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃப்யூச்சரில் வந்துட்டு பார்ப்போம். ஏன்னா மெஷிங்க்குனே தனியாக வந்துட்டு நிறைய கிளாஸஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ப்ராப்பராக வந்துட்டு ஒரு 12க்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா க்ரியேட் பண்ணியிருக்கோம். நாட் அ சிங்கிள் குவாட், ஐ மீன் ஒரு ட்ரையாங்குலர் எலமெண்ட் கூட இல்லை, ஒரு ப்ராப்பரான மெஷ் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, தென் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே வெளியில் வரேன். வெளியில் வந்துட்டு ரிட்டன் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ உள்ளுக்குள்ளாரே எனக்கு வந்துட்டு மெஷ் வந்துட்டு இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. அண்ட் இதோட கலர்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அடுத்து இப்போ நான் அவுட்டரில் இருக்கிறத வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா மெஷ் பண்ணணும். ஏன்னா உள்ளுக்குள்ளார அந்த வாஷர் மட்டும்தான் நம்ம மெஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக நான் இந்த சர்ஃபேஸ் பிக் பண்ணிவிட்டு அகைன் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெஷினே வந்துட்டு கொடுக்குறேன். சின்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங், சம்டைம்ஸ் நீங்கள் மெஷ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல இன்ட்ராக்டிவ்னு இருக்காது. மேக் ஷூர் இந்த இடத்துல உங்களுக்கு இன்ட்ராக்டிவ்னு இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா இன்ட்ராக்டிவ்னு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சப் பேனல்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்னு இருந்ததுன்னா நான் மெஷ் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு மெஷ் ஆகிட்டு அப்படியே நிற்கும். அவ்வளோதான். எனக்கு இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் இன்ட்ராக்டிவ் கொடுத்தப்ப எனக்கு ஒரு சப் பேனல்ஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ளார ஓப்பன் ஆயிருந்தது. ஸோ அதை யூஸ் பண்ணி எனக்கு எட்ஜஸில் இருக்கிற நோட்ஸை வந்துட்டு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ அது மாதிரி உங்களால் வந்துட்டு பண்ண முடியாது. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்துக்கணும். எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல எப்போதும் இன்ட்ராக்டிவ் இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ இன்ட்ராக்டிவ் இல்லை, நான் வெளியில் இருக்கிற சர்ஃபேஸை நான் வந்துட்டு மெஷ் பண்ணும்போது இன்ட்ராக்டிவ் இல்லைனாலும் உள்ளுக்குள்ளார இருக்கிற சர்ஃபேஸை நான் மெஷ் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக அது இன்ட்ராக்டிவில் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வெளியில் நான் சும்மா ஒரு மெஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்துட்டு ரிட்டன் அப்படின்னு வந்துட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கொடுத்துட்டேன். இப்போ இது எனக்கு ப்ராப்பராக தெரியறதுக்கு நான் சர்ஃபேஸை வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு எலமெண்ட் வியூவரை ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இது எனக்கு வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ப்ராப்பராக வந்துட்டு தெரியுது. ஓகே, எனக்கு இப்போ நான் 15 வந்துட்டு வெளியில் வந்துட்டு மெஷ் பண்ண, ஐ மீன் மெஷ்ஷோட எலமெண்ட் சைஸிங் வந்துட்டு கொடுத்துருக்கேன். பட் இது எனக்கு ஆப்டிமமான மெஷ் சைஸ் தானா அப்படிங்கிறத நான் எப்படி டிசைட் பண்ணுறது? ஏன்னா நான் உள்ளுக்குள்ளார வாஷருக்கு நான் 50 mm அப்படின்னு கொடுத்துட்டு தான் நான் உள்ளுக்குள்ளார போனேன். அது எனக்கு ஒரு மெஷ் ப்ரிவியூ காமிச்சிச்சு. பட் நான் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா
அவுட்டரில் இருக்கிற நோட்ஸ் அண்ட் எலமெண்ட்ஸோட கவுண்ட்ஸை நான் சேஞ்ச் பண்ணி டிஃப்ரெண்ட்டான சைஸிங்கில் மெஷ் மாறிடுச்சு. அப்போ என்னன்னா இது கண்டிப்பாக வந்துட்டு 50 கிடையாது, 50யோட பெருசாவோ இல்லை வந்துட்டு சின்னதாவோ தான் வந்துட்டு இருக்க போகுது. ஏன்னா நான் இதோட நோட் கான்ஃபிகரேஷனை மாற்றிட்டேன். ஸோ அப்போது இதுக்கு ஏற்ற மாதிரியே எனக்கு அவுட்டர்லேயே வந்துட்டு மெஷ் வரணும், அது கரெக்டாக தான் இருக்காங்கிறத நான் எப்படி செக் பண்ணுறது, எலமெண்ட்டோட சைஸிங் கரெக்டான ரேஷியோவில் இருக்கா அப்படிங்கிறத. ஓகே, ஸோ அதுக்கு எனக்கு எலமெண்ட்டோட மினிமம் லென்த்தும் மேக்ஸிமம் லென்த்தும் தேவை. ஸோ மினிமம் மேக்ஸிமம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மினிமம் ப்ளஸ் மேக்ஸிமம் இது ரெண்டுத்தையும் வந்துட்டு ப்ளஸ் பண்ணிவிட்டு டிவைடட் பை 2 போட்டோம்னா எனக்கு ஆவரேஜ் எலமெண்ட் சைஸிங் வந்துடும். அந்த ஆவரேஜ் எலமெண்ட் சைஸிங்கை நான் அவுட்டருக்கு அசைன் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ப்ராப்பரான மெஷ் வந்துட்டு கிடச்சிரும். ஓகே, ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு டூல்ஸ்குள்ளார போங்க. ஓகே, டூல்ஸில் எனக்கு செக் எலமெண்ட்ஸ் குவாலிட்டிஸ், ஓகே நான் எலமெண்ட் செக் குவாலிட்டிஸ் இதுக்குள்ளார போகிறேன். செக் எலமெண்ட்ஸ்குள்ளார இதுக்குள்ளே போனதும் எனக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் மேக் ஷூர் நீங்கள் வந்துட்டு 2D பேஜ், அதாவது இதில் வந்துட்டு இருக்கணும். ஏன்னா நம்ம 2Dயில் தான் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம தியரியில் பார்த்தோம். வார்ப் ஆங்கிள், ஆஸ்பெக்ட் ரேஷியோ, ஸ்கீவ்னஸ், ஜக்கோபியன் இதெல்லாம் நம்ம பார்த்துருந்துருப்போம். அதெல்லாம் எப்படி நம்ம பார்க்குறதுங்கிறத ஃபியூச்சரில் பார்ப்போம். பட் இப்போ நம்ம வந்துட்டு எனக்கு எலமெண்ட்டோட சைஸ், அதாவது மினிமம் சைஸ் அண்ட் தென் மேக்ஸிமம் சைஸ் வேணும். மினிமம் சைஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே இருக்கிற மினிமம் எலமெண்ட் சைஸ் இதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணதும் எனக்கு இங்கே கீழே மினிமம் நாமினல் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எவ்வளோ காட்டுது அப்படின்னா 25.88 காமிக்குது. ஸோ இதே எனக்கு மேக்ஸிமம் வேணும் அப்படின்னா மேக்ஸிமம்ங்கிறத கிளிக் பண்ணுறேன். எனக்கு இங்கே 93.69 காட்டுது. ஸோ அப்போ என்னன்னா நான் கொடுத்தது என்னமோ 50 mm தான், ஒரு சில இடத்துல 25க்கும் கிரியேட் பண்ணியிருக்கு, ஒரு சில இடத்துல 93க்கும் வந்துட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னா கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு இதோட ஆவரேஜ் வந்துட்டு வேணும் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ளஸ் பண்ண போகிறேன். கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு 25.88 ப்ளஸ் 93.69 என்டர் டிவைடட் பை 2. ஸோ அப்போது எனக்கு 59.78. ஸோ ஆவரேஜாக எடுத்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு 59 வந்துட்டு எனக்கு ஒரு எலமெண்ட் சைஸிங் கொடுக்கலாம் அவுட்ருக்கு அப்படின்னு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கால்குலேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இருக்கிற மெஷ்ஷை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவுட்டரில் இருக்கிற மெஷ்ஷை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டெலீட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ராசஸ் நான் எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இங்கெல்லாம் எலமெண்ட் ஓகே, ஸோ அவுட்டர்லலாம் எலமெண்ட் ஓகே. ஸோ இந்த ரீஜியனில் மட்டும் எனக்கு எலமெண்ட்டோட சைஸிங் சேஞ்ச் ஆனதுனால இந்த நியர்பை த எலமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா சஃபகேட் ஆகும். ஸோ அது இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நான் இந்த மாதிரி ஆவரேஜ் மெத்தட் ஃபாலோ பண்ணி மெஷ்ஷை வந்துட்டு கேரிட் அவுட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு மெஷ்ஷை வந்துட்டு டெலீட் பண்ணணும். டெலீட் பார்க்குள்ளார போங்க. நம்ம சர்ஃபேஸ்லேருந்து எலமெண்ட்ஸ்குள்ளார ஷிஃப்ட் ஆகிட்டு உள்ளுக்குள்ளார நான் டிஸ்பிளேட் அப்படின்னா ஆல் எலமெண்ட்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அன்செக் பண்ணணும். ஓகே, 1 செகண்ட். மேக் ஷூர் லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு இல்லாட்டி நீங்கள் மேனுவலாகவும் அன்செக் பண்ணிடலாம். ஏன்னா கம்மியான எலமெண்ட்ஸ் தான் நமக்கு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம அன்செக் பண்ணிட்டோம். மீதி இருக்கிறது எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு. டெலீட் என்டிட்டிஸ்ன்னு கொடுத்துட்டேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வெளியில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு டெலீட் ஆகிடுச்சு. இப்போ நான் 59 வந்துட்டு எலமெண்ட் சைஸிங் கொடுக்க போகிறேன். அகெயின் 2Dக்குள்ளார போங்க, ஆட்டோமெஷ். ஸோ கிளிக் ஆன் தி சர்ஃபேஸ், சைஸிங் வந்துட்டு 59 மாற்றிக்கிறேன் அண்ட் அகைன் மெஷ். ஸோ இப்போ பார்த்தோம்னா ஓரளவுக்கு இப்போ நான் இன்ட்ராக்டிவில் வச்சதுனால எனக்கு உள்ளுக்குள்ளார வருது. நான் அதை சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. அகைன் ரிட்டர்ன். இப்போ ஓரளவுக்கு எனக்கு இந்த சைடில் இருக்கிற மெஷ் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கிறது தெரியும். although ஒரு சில ட்ரையாங்கிள்ஸ் வந்துட்டு இருக்குது, அதை நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதை எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம இந்த மெஷ் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், தென் நம்ம வந்துட்டு லோட் கலெக்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு லோட்ஸ் வந்துட்டு டிஃபைன் பண்ணுறது, ஃபிக்ஸட் சப்போர்ட் லோட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லோட் கலெக்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. அண்ட் தென் வந்துட்டு ஒரு SPC க்ரியேட் பண்ணிக்கிறேன். SPC கலர் பிளாக் கொடுத்துக்கிறேன் அண்ட் கிளிக் ஆன் கிரியேட். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு 2 லோட் கலெக்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ SPC தான் வந்துட்டு கரண்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் நான் SPCயை ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணி முடிச்சிடுறேன். SPC இஸ் பிளாக். ஓகே, அனாலிசிஸ்
கன்ஸ்ட்ரைன்ஸ் நோட்ஸ் அப்படிங்கிறதுல ஃபுல்லாக இதை செலக்ட் பண்ணணுமா? செலக்ட் பண்ணியாச்சு. தென் கிளிக் ஆன் கிரியேட். அடுத்து கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஃபோர்ஸை வந்துட்டு கன்ஸ்ட்ரைன் கொடுத்தாச்சு. ஃபோர்ஸை வந்துட்டு மேக் கரண்ட் மாற்றிட்டு ஃபோர்ஸஸ். ஓகே, இதில் மொத்தம் எத்தனை நோட்ஸ் இருக்கும்? 11 நோட்ஸ் இருக்குமா? ஓகே, மொத்தம் 18 நோட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ 18 நோட்ஸ் அப்படின்னா நமக்கு 17, அது 18 - 1 தானே நம்ம வந்துட்டு போட்டு டிவைட் பண்ணுவோம். அப்போது 10,000 தான் எனக்கு அப்ளை பண்ணுற லோட் டிவைடட் பை 17. எனக்கு 58823. ஸோ இந்த வேல்யூஸ் வருதா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதையும் மட்டும் அன்செலக்ட் பண்ணிவிட்டு 58823. ஸோ இது இந்த கேல்குலேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் செஷன்ஸ்லேயே பார்த்தோம். ஸோ உள்ளுக்குள்ளார எக்ஸ் வேல்யூஸ் வந்துட்டு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். அண்ட் தென் வந்துட்டு வெளியில் வந்துட்டு x/2 வந்துட்டு லோடு வந்துட்டு அப்ளை பண்ணணும். அதாவது இதில் half ஆஃப் த வேல்யூஸ் வந்துட்டு அப்ளை பண்ணணும். அண்ட் கிளிக் ஆன் கிரியேட். அண்ட் வெளியில் வந்துட்டு divided by 2. So 29411. I'll make it as a 29411. Click on this node. Okay, nodes அப்படிங்கிறதுல pick this one and this one and click on create. அப்ளை பண்ணியாச்சு எக்ஸில் தான். and click on return. So லாஸ்ட் ஸ்டெப்பு லோட் ஸ்டெப்ஸ் 2D plate, SPCல SPC, லோடில் லோட். தென் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிளிக் ஆன் கிரியேட். ஸோ இங்கே வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு லோட் ஸ்டெப்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு. அண்ட் அகைன் ரிட்டர்ன். இப்போது இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சேவ் பண்ணணும். சேவ் ஹைப்பர்மெஷ் வித் வாஷர் தானே. click on save. Then similar procedure, OptiStruct. ஸோ ப்ராப்ளம் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு சால்வ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ எனக்கு எந்த ஒரு எரரும் இல்லாமல் அனாலிசிஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் I'll return. ஓகே, ஐம் சாரி, ஹைப்பர்வியூ. ஸோ கான்டூர்ஸ் கிளிக் பண்ணுங்கள், ஒன் வாய்ஸஸ் சூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் கிளிக் ஆன் அப்ளை. ஸோ எனக்கு இப்போது நன்னு இருக்கிறதுனால இந்த இடத்துல ஆவரேஜ் மெத்தட் அப்படிங்கிறது நன்னு இருக்கு. அப்போ எனக்கு எலமெண்ட் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா நான் சும்மா சிம்பிள்னு கொடுத்தேன்னா இது சிம்பிள் ஒரு ஆவரேஜ் மெத்தட்ஸ். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. இப்போ எனக்கு ஓகே ஓரியன்டேஷனில் எனக்கு எலமெண்ட் வியூ தெரியணும்னா இந்த மாதிரி நம்ம வந்துட்டு மாற்றிக்கலாம். எலமெண்ட் வியூ வச்சு அகைன் கிளிக் ஆன் அப்ளை. ஸோ இது எலமெண்ட் வியூவோட தெரியும். ரைட், ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு 1.54 வந்துட்டு கிடச்சிருக்கு. பட் நல்ல ஒரு க்ளோஸான ரிசல்ட்ஸ் வந்துட்டு கிடையாது. நான் ஃபர்தராக வந்துட்டு இந்த 12 அப்படிங்கிறத 24 நான் இங்கே காமிச்ச அந்த ஃபைல்ஸில் இருக்கிற வேல்யூஸை அதிகமாக போக ஸோ இது எதுக்காக ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இவென்ச்சுவலி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போக இப்போ 12லேருந்து அடுத்து 16, 20, 24, 32 அப்படிங்கிறது போக உங்களுக்கு ரிசல்ட்டில் வந்துட்டு எப்படி வேரியேஷன்ஸ் வருது அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட அஜெண்டாவே அதான். அதாவது என்னென்னா கவுண்ட் இன்க்ரீஸ் ஆக நோடோட நோட்ஸ் அண்ட் எலமெண்ட்ஸ் கவுண்ட்ஸும் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். பட் உங்களோட வேலை என்ன அப்படின்னா எந்த இடத்துல எனக்கு நோட்ஸும் கம்மியாக இருக்குது, எலமெண்ட்ஸும் கம்மியாக இருக்குது, பட் ரிசல்ட்டும் வந்துட்டு நல்லா மேக்ஸிமமாக வருது. அப்போ நான் என்ன கான்ஃபிகரேஷன் கொடுத்தா எனக்கு அந்த மாதிரி வருது அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த இது. ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் 12ன்னு கொடுத்த இடத்துல 16 இல்லை 20, 24, 32 அந்த மாதிரிலாம் வந்துட்டு கொடுத்து மெஷ் பண்ணி ரிசல்ட் வந்துட்டு செக் பண்ணணும். கண்டிப்பாக வந்துட்டு 24, 32லாம் கொடுக்கும்போது நல்ல ஒரு அக்யூரசி வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா வரும். அதே மாதிரி லீனியருக்கும் குவாட்ரடிக்கும் போகும்போது எப்படிலாம் வந்துட்டு எனக்கு வேரியேஷன்ஸ் வருது அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணணும். ரைட், ஸோ இதில் வாட் இஸ் தட் ஆட்டோ அண்ட் தென் மேனுவல், இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை நான் வந்துட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நான் ஹைப்பர் வியூவை க்ளோஸ் பண்ணுறேன். ரிட்டன். இந்த ஆட்டோக்கும் மேனுவலுக்கும் பெருசாக வந்துட்டு ஒரு இது கிடையாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு அவுட்டரில் இருக்கிறத நான் டெலிட் பண்ணுறேன்.
எலமெண்ட்டை டெலீட், எலமெண்ட்ஸ்குள்ளார போயிட்டு டிஸ்பிளேட் அப்படின்னு எடுக்கிறேன். அண்ட் ஓகே, நான் ஃபுல்லாகவே வந்து டெலீட் பண்ணிவிட்டு 2D பேஜ்குள்ளார போகிறேன். பேனல் வைஸ் வந்துட்டு எனக்கு என்ன ஆகாது அப்படின்னா மெஷ் வந்துட்டு மாறாது. ஸோ அதே ஆட்டோ பேனல்குள்ளார தான் நான் போகிறேன். ஸோ நான் சும்மா 50 அப்படின்னு கொடுத்துட்டு இன்னர் சர்ஃபேஸ் பிக் பண்ணிவிட்டு மெஷ் கொடுக்குறேன். உள்ளுக்குள்ளார எனக்கு ஒரு ப்ராப்பரான மெஷ் வரதுக்கு இதை 12 ஆகும். இதையும் 12 மாற்றிக்கிறேன். அண்ட் கிளிக் ஆன் மெஷ் அண்ட் சே ரிட்டர்ன். ஓகே, இப்போது நம்ம ஆன்சிஸில் படிக்கும்போது மல்டி ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பார்த்துருப்போம். அதாவது என்னென்னா, மல்டி ஜோன்னா சாஃப்ட்வேர் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா என்னோட காம்பனண்ட்டை மல்டிபிள் ஜோன்ஸாக வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணும். இந்த மாதிரி அது இப்படி தான் ஸ்ப்ளிட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே வந்துட்டு ஒன்று நம்ம ஜாமெட்ரியை ஸ்ப்ளிட் பண்ணிட்டு கொண்டு வந்துடுவோம் டிசைன் மாடியூலரில். இப்படி ஜாமெட்ரியை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இந்த டொமைனை தனியாக இப்போ பார்த்தோம்னா எனக்கு 5 டொமைன்ஸ் இருக்குது. டொமைன் நம்பர் 1, 2, 3, 4 உள்ளுக்குள்ளார 5. ஸோ இது ஆல்ரெடி நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். அப்போ இதை வந்துட்டு என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா தனியாக வந்துட்டு மெஷ் பண்ண முடியும். ஸோ ஈவன் எனக்கு ரொம்ப ஒரு ப்ராப்பரான மெஷோட கண்ட்ரோல்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் அதை சின்ன சின்னதாக வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்துட்டு ரொம்ப டீட்டெயில்டாக ஏதாவது ஒரு காம்பனண்ட் இருக்குது அப்படின்னா ஃபைனல் இட்ரேஷன்ஸ்க்கு பண்ணுவாங்க. மேக்ஸிமம் அக்யூரசி எனக்கு வரணும், அதில் வந்துட்டு ரொம்ப ஹை குவாலிட்டி ஆஃப் எலமெண்ட்ஸ்லாம் நான் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா ரொம்ப டீட்டெயில்டாக சர்ஃபேஸை வச்சு உட்காந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஒவ்வொரு இடமா பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி சிங்கிள் ட்ரையாங்குலர் எலமெண்ட் கூட வராமல் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெஷ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜாமெட்ரி பேஜில் குயிக் எடிட்டில் போய் வந்துட்டு பண்ணலாம். குயிக் எடிட். ஸோ சர்ஃபேஸ் ஸ்ப்ளிட் லைன்ஸ் இருக்கா, நோட்ஸ் அண்ட் தென் வந்துட்டு லைன் பிக் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். ஸோ நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு நோடு வந்துட்டு கிளிக் பண்ணணும் அண்ட் ஒரு லைன். ஆக்சுவலாக என்ன ஆகும்னா இதில் ஒரு நோடு ஒரு லைன் கொடுத்தோன்னா அப்படியே அது பர்பண்டிகுலராக போயிட்டு கனெக்ட் ஆகி அப்படியே ஸ்ப்ளிட் ஆகிடும். ஸோ க்ரீன் கலரில் தெரியுதா, தட் மீன்ஸ் ஸ்ப்ளிட்டிங் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி இந்த நோட், இந்த லைன் செக்மெண்ட், இந்த நோட். ஸோ இந்த மாதிரி ஜாமெட்ரி எடிட்டிங்லாம் வந்துட்டு ஹைப்பர்மெஷில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி நம்ம டிசைன் மாடுலர்லாம் பார்க்கும்போது. ஸோ இப்போ இந்த மாதிரி எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. அண்ட் இதை ஃபர்தராக வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளால் வந்துட்டு என்ன பண்ண முடியும்னா பண்ண முடியும். ஸோ இப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எனக்கு இங்கேருந்து ஸோ இப்படிலாம் வந்துட்டு என்ன பண்ண முடியும்னா பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம்னா எனக்கு நிறைய ஜோன்ஸ் வந்துட்டு இருக்குது. ஒவ்வொன்றுத்தையும் இப்போ என்னால் தனித்தனியாக வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி மெஷ் பண்ண முடியும். எப்படி இப்போ நான் இங்கே மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். அகைன் வந்துட்டு 2Dக்குள்ளார போகிறேன். ஆட்டோ மெஷ் பேனல், சைஸிங் 50 இருக்குது. நான் இந்த சர்ஃபேஸ் பிக் பண்ணுறேன். அண்ட் அகைன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெஷ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஒரு ட்ரையாங்குலர் எலமெண்ட் இருக்குது. இப்போ நான் அந்த ட்ரையாங்குலர் எலமெண்ட் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா இங்கே எனக்கு 6 இருக்கா, நான் இதையும் 6ஆக வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறேன். மெஷ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸ்டில் எனக்கு வருது. மைட் பி நான் இதோட கவுண்ட்டு கொஞ்சம் 5ன்னு மாற்றி அகைன் மெஷ். இங்கே எதை சேஞ்ச் பண்ண முடியாது. இதை சேஞ்ச் பண்ணோம்னா எனக்கு இதோட கனெக்ட் ஆகாது. மேபி 4. ஓகே, ஓகே. ஸோ இப்போது பார்த்தோம்னா நான் ரேண்டமாக வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணேன். பட் இப்போ பார்த்தோம்னா எனக்கு ட்ரையாங்குலர் எலமெண்ட்டே இல்லை. நாட் அ சிங்கிள் ட்ரையாங்குலர் எலமெண்ட். ஆல்தோ இதோட குவாலிட்டி கொஞ்சம் டிக்ரீஸ் ஆயிருந்திருக்கும். பட் இட்ஸ் ஓகே, எனக்கு ட்ரையாங்குலர் எலமெண்ட்டே இல்லைல்ல. ஸோ அதுதான் எனக்கு வேணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஓரளவுக்கு மெஷ் பண்ணிட்டேன். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல தான் எனக்கு ப்ராப்ளம். ஏன்னா இங்கே கர்வ் வருது, அதனால் எனக்கு இந்த இடத்துல ட்ரையாங்குலர் எலமெண்ட் இல்லாமல் கிரியேட் பண்ணுறது கஷ்டம். பட் எல்லா நேரத்துலையும் உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறலாம் சொல்ல முடியாது. ஏன்னா உட்காந்து நம்ம பாட்டுக்கு மாற்றிக்கிட்டே இருக்கணும், கான்ஃபிகரேஷனை மாற்றி மாற்றி நம்ம மெஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு இதில் உங்களுக்கு கிளிக் ஆனிச்சுன்னா உண்டு. எலமெண்ட் சைஸிங்கை டிக்ரீஸ் பண்ணுறது, நோட்ஸ் அண்ட் கவுண்ட்ஸை வந்துட்டு மாற்றுறது, இது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. தட்ஸ் குட். ஸோ இப்போ நம்ம ஓரளவுக்கு பண்ணிட்டோம். அண்ட் இதெல்லாம் மெஷ் பண்ணுறதுலாம் ஈஸி. ஸோ ஜஸ்ட் பிக் பண்ணிவிட்டு மெஷின் கொடுத்தனா ஒரு ப்ராப்பரான மெஷ் வந்துட்டு கிரியேட் ஆகிடும். த சேம் திங் இங்கேயும். ஏன்னா இங்கே டிஸ்டர்பன்ஸே கிடையாதுல்ல, அதனால். கிளிக் ஆன் ரிட்டன் அகைன் திஸ் ஒன். ஓகே, இங்கே வந்துட்டு நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. இதை ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணிடலாம். ஏன்னா
இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது, ஸோ கவுண்ட் வந்துட்டு 6 இருக்குது, அதனால தான் ப்ராப்ளம். இதை நான் அப்படியே குறைச்சி விட்டேன் 5 அப்படின்னு சொன்னால் எனக்கு கிளியராக வந்துட்டு மெஷ் ஆகிடும். இப்போ பார்த்தோம்னா ஆக்சுவலாக இந்த இடத்துல இது ப்ராப்பராக வந்திருக்கணும். நமக்கு இந்த இடத்துல ஜிக்ஸாக் பேட்டர்ன் இருக்குது, இதை நம்ம வந்துட்டு பார்த்துருக்கோம் ஆல்ரெடி இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு. பட் இட்ஸ் ஓகே, இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பர்பஸ், அதுக்காக நம்ம வந்து சும்மா வந்துட்டு வச்சுப்போம். அண்ட் இதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதெல்லாம் எப்படி மெஷ் பண்ணுறது, அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியே மெஷ் பண்ணலாம். பட் அகைன் அதெல்லாம் வந்துட்டு டைம் கன்சூமிங். நமக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு ஆன்சர்ஸில் இருக்காது. அதாவது என்ன பண்ணலாம்னா, நம்ம இப்போ மெஷ்ஷே வந்துட்டு நான் மிரர் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி மிரர் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஏன்னா இப்போ எனக்கு இது ஒரு சிமெண்ட்ரி தானே, ஃபுல்லாக இதை சுற்றி கரெக்டாக எனக்கு இதே மாதிரியான ஜோன் தான் இங்கேயும் இருக்குது, ஐடென்டிக்கல் ஜோன் 2, 3, 4. ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறேன், இந்த மெஷ்ஷை அப்படியே இந்த பக்கமும். அதுக்கப்புறம் இதை ரிஃப்ளெக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே டோட்டலாக இந்த மேலே இருக்கிற எல்லா மெஷ்ஷையும் அப்படியே கீழேயும் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறேன், லைக் மிரர் பண்ணுற மாதிரி. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, டூல்ஸ்குள்ளார போங்க. டூல்ஸில் எனக்கு இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் அப்படின்ட்டு ஒரு பேனல் இருக்கும். அந்த ரிஃப்ளெக்ட் அப்படிங்கிறத எடுக்கிறேன். ரிஃப்ளெக்டில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம எலமெண்ட்டை தானே ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறோம், அதனால் நான் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். எலமெண்ட்ஸில் என்னென்ன எலமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் டிஸ்பிளேட் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் எதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னா, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, ஸோ அன்செக் பண்ணிக்கிறேன். இல்லாட்டி பாக்ஸ் செலக்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கம்மியான எலமெண்ட்ஸ் இருக்கிறனால அப்படியே மேனுவலாக சூஸ் பண்ணிட்டேன். இப்போது ரிஃப்ளெக்ட் பண்ணணும், எதை பேஸ் பண்ணினா எனக்கு ஒரு பேஸ் பாயிண்ட் வேணும். பேஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த ஆக்சிஸில் லையாக இருக்கிற ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எந்த டேரக்ஷன், எனக்கு எக்ஸ் டேரக்ஷனில் வேணும், அதனால் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு கொடுக்குறேன். எக்ஸ் டேரக்ஷன் இது, பேஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது எனக்கு இது, இந்த இது. இப்போ கொடுத்துட்டு நான் ரிஃப்ளெக்ட்னு கொடுத்தேன் அப்படின்னா, ஓகே எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அப்படியே எனக்கு இந்த இடத்துல இருக்கிற ஒரிஜினல் எலமெண்ட்ஸ் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. இங்கே இருந்த எலமெண்ட்ஸை அப்படியே என்ன சொல்லிடுச்சுன்னா அப்படியே பேத்து கொண்டு போய் இங்கே வச்சிருச்சு. ஸோ எனக்கு இது மாதிரி வேண்டாம், அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரிஜெக்ட் கொடுத்துட்றேன். ஆஹாஹா, ஓகே, அன்டூ கொடுக்குறேன். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, அகைன் ரிஃப்ளெக்ட்டுக்குள்ளார போங்க. டிஸ்பிளேடு கொடுக்கக்கூடாது. டிஸ்பிளேடு கொடுக்காம நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டூப்ளிகேட் அப்படின்னு இந்த இடத்துல எனக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு செலக்ட் பண்ணுங்கள் எல்லாத்தையும். ஃபஸ்ட்டு வந்துட்டு டிஸ்பிளேடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளார தேவையில்லாததை அன்செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறது இல்லைனா, இதை நான் மூவ் பண்ண போகிறது இல்லை. ரிஃப்ளெக்ட் அப்படிங்கிறப்ப இது கம்ப்ளீட்டாக எலமெண்ட் எல்லாத்தையும் மூவ் பண்ணாமல் நான் இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ண போகிறேன் இந்த இடத்துக்கு. ஸோ அதனால் அகைன் வந்துட்டு எலமெண்ட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு டூப்ளிகேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் டூப்ளிகேட் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டூப்ளிகேட் கொடுக்கக்கூடாது. டூப்ளிகேட் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு ஒரு 3 ஆப்ஷன் காட்டும், ஒரிஜினல் காம்பனன்ட், கரண்ட் காம்பனன்ட், ரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன அப்படிங்கிறது ஃபியூச்சரில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது என்னன்னா, ஒரிஜினல் காம்பனன்ட்னா இப்போ எனக்கு டூப்ளிகேட் ஆகிறது, எனக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு காம்பனன்ட் தான் இருக்குது. ஸோ எனக்கு சப்போஸ் வந்துட்டு நிறைய காம்பனன்ட் இருக்குது அப்படின்னா, நான் டூப்ளிகேட் பண்ண போகிற எலமெண்ட் வந்துட்டு எந்த இடத்துல சேவ் ஆகணும், இந்த பர்டிகுலர் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது எந்த காம்பனன்ட்டோட டினோட் ஆயிருக்கோ அதுக்கு பேர் தான் வந்துட்டு ஒரிஜினல் காம்பனன்ட். பட் இந்த இடத்துல பார்த்தோம்னா, இப்போ எனக்கு 2D பிளேட் அப்படிங்கிறது எனக்கு கரண்ட் காம்பனண்ட்டாக இருக்குது, அதாவது ஹைலைட் ஆகி டார்க் கலரில் இருக்குது. ஸோ அப்போ போயிட்டு என்ன ஆகும் அப்படின்னா, நான் கரண்ட் காம்பனன்ட்னு கொடுக்காம ஒரிஜினல் கரண்ட்டுன்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, கரண்ட்டாக எது வந்துட்டு அங்கே ஆக்டிவாக இருக்கோ அதில் போயிட்டு தான் வந்துட்டு எலமெண்ட் வந்துட்டு சேவ் ஆகும். ஸோ அதுதான் அதுக்கான ஆப்ஷன். இது நமக்கு ஃபியூச்சரில் வந்துட்டு நிறைய வரும். ஸோ இப்போதைக்கு நான் ஒரிஜினல் காம்பனன்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு த சேம் திங், இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் வரணும்னா எக்ஸு, ஒய்யில் வரணும்னா ஒய். இப்போ நான் எக்ஸ் கொடுத்துட்டேன். எனக்கு ஒரு பேஸ் பாயிண்ட் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிக் பண்ணிட்டேன். ஓ சாரி, பேஸ் பாயிண்ட் அண்ட் கிளிக் ஆன் ரிஃப்ளெக்ட். ஓகே, எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. பட் மெஷ்ஷில் வந்துட்டு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கே. யூஸ்வலாக நமக்கு இந்த ப்ராப்ளம் வராது. ரிட்டன், அன்டூ, எலமெண்ட்ஸில் டிஸ்பிளேட், இது எனக்கு தேவையில்லை, அதனால் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, டூப்ளிகேட்,
பேஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு எரர்ஸ் வரும். நம்ம மாற்றி செலக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் கிளிக் ஆன் ரிட்டர்ன். ஸோ அகைன் வந்துட்டு இன்னொரு தடவை நான் இதை ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறேன். ஸோ சேம் திங் ரிஃப்ளெக்ட் எலமெண்ட்ஸ் டிஸ்பிளைட். எதை மட்டும் எனக்கு வேண்டாம் அப்படின்னா எனக்கு உள்ளுக்குள்ளார இருக்கிறதெல்லாம் வேண்டாம். 1 2 3 4 5 ஓகே. அன்செக் பண்ணிட்டேன். பேஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது இப்போ இந்த வாட்டி எனக்கு ஒய் டைரக்ஷனில் வரணுங்கிறதுனால நான் ஒய் கொடுத்துக்கிறேன். பேஸ் அப்படிங்கிறது எனக்கு இது நம்ம டூப்ளிகேட் கொடுக்கலையோ. அண்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு டூப்ளிகேட் கரண்ட் காம்பனண்ட் பேஸ் கொடுத்தாச்சு. ரிஃப்ளெக்ட். ஓகே பர்ஃபெக்ட். ஸோ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான எலமெண்ட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ என்னன்னா இன்னுமே எனக்கு இந்த இடத்துல ஒரு ப்ராப்பரான மெஷ் வந்துட்டு க்ரியேட் பண்ண முடியும் இந்த ஜோனில். அது என்னோட ஸ்ப்ளிட்டிங்கை பொறுத்து இருக்குது. இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் இப்போ எலமெண்ட்ஸை வந்துட்டு ஹைட் பண்ணிவிட்டு வெறும் காம்பனண்ட் மட்டும் காமிக்கிறேன்னா வெறும் 2 ஸ்ப்ளிட்டிங்ஸ் தான் நான் வந்துட்டு போட்டிருக்கேன். இன்னுமே என்ன ஃபைனாக வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளார இருக்கிற கண்ட்ரோல் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம வந்துட்டு ஈவன் வந்துட்டு எனக்கு சின்ன ஒரு நல்ல ஒரு ஃப்ளோ வந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னா கொண்டு வர முடியும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா மேனுவல் மெஷ். ஸோ மேனுவலாக பார்த்தோம்னா எனக்கு இவ்வளோ கண்ட்ரோல்ஸ் வந்துட்டு இருக்குது. ஹைப்பர் மெஷை பொறுத்த வரைக்கும் ஒரு நோட்ஸை இன்ச்சாக வந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னா எலமெண்ட்டை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இன்னும் ஃபர்தராக 3D குள்ளர்லாம் போகும்போது நோடெல்லாம் மூவ் பண்ணி ஒரு எலமெண்ட் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்துட்டு என்ன இருக்கும்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஹைப்பர் மெஷில் இருக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸோட அஜெண்டா என்னன்னா லைக் இது மாதிரிலாம் வந்துட்டு பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் கம்பேர் பண்ணணும். இப்போ நான் ஒரு மெஷ் பண்ணியிருக்கேன். இதை நான் வந்துட்டு இப்போ ரன் பண்ண போகிறது இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணி பார்த்துட்டு ஸோ இதில் இருக்கிறத அப்படியே நீங்கள் செஞ்சு பார்க்கணும் ஒரு தடவை. அதாவது குவாட் மெஷ் போட்டுட்டு லீனியர் அண்ட் தென் குவாட்ரடிக் செகண்ட் ஆர்டர் எலமெண்ட்ஸ் மெஷ் பண்ணும்போது செகண்ட் ஆர்டர் எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். 2D பேனலில் பாட்டம் மெஷ்லேயே எனக்கு இங்கே ஃபஸ்ட் ஆர்டர்னு இருக்கிறத செகண்ட் ஆர்டருக்கு மாற்றிட்டிங்கன்னா செகண்ட் ஆர்டர் மெஷ் வந்துட்டு வரும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இதில் ஒன் மோர் திங் நீங்கள் ஒன்று நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ நம்ம ரிஃப்ளெக்ட்லாம் வந்துட்டு பண்ணியிருக்கோம். அதாவது என்னென்னா இங்கே இருக்கிற மெஷ்ஷை அப்படியே நான் இதுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்ன ஆகும்னா ப்ராபப்ளி சம்டைம்ஸ் வந்துட்டு இங்கே இருக்கிற அதாவது இந்த செட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸும் இந்த செட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸும் கனெக்ட் ஆகாமல் இருந்திருக்கும். அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு என்ன ஆகாது அப்படின்னா கனெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கான மோஸ்ட்லி கனெக்ட் ஆயிரும். சம்டைம்ஸ் கனெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ அப்படி ஏதாவது எரர்ஸ் இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஸோ என்ன பண்ணுங்கள், டூல்ஸ்குள்ளார போங்க. எட்ஜஸ் வந்துட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கிளிக் பண்ணுங்கள். எட்ஜஸில் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறத மாற்றிக்கிறேன். இப்போ காம்பனண்ட்டில் இருக்கிற கேப்ஸ் நான் வந்துட்டு ஃபைன் பண்ண போகிறதில்ல, எலமெண்ட்ஸில் இருக்கிற கேப்பை ஃபைன் பண்ண போகிறேன். அதனால் நான் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் உள்ளுக்குள்ளார போய்ட்டு டிஸ்பிளேடுன்னு கொடுத்தேன்னா ஃபுல்லாக உள்ளுக்குள்ளார இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் வந்துட்டு வந்துடும். ஸோ இப்போது எனக்கு ஏதாவது கேப்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ப்ரிவ்யூ ஈக்குவலன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ கேப், அதாவது இதுக்கு கீழே இருந்ததுன்னா நான் இங்கே கொடுக்குற டாலரன்ஸ்க்கு கீழே இருக்கிற கேப்பை மட்டும்தான் அதை ரெக்கக்னைஸ் பண்ணுமே தவிர அதுக்கு மேலே கேப் இருந்ததுன்னா நான் பர்பஸ்ஃபுல்லாக நான் அங்கே ஒரு கேப் வந்துட்டு விட்டுருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ டாலரன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் மினிமமாக வச்சுக்கிட்டு செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் ஃபைன் பண்ணலன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நான் ப்ரிவ்யூ ஈக்குவலன்ஸ்னு கொடுக்குறேன். ஆஹா, என்ன எல்லாமே டிஸ்கனெக்டட் இருக்க மாதிரி காட்டுது. இப்படி இருக்கக்கூடாது. ஏன் இந்த மாதிரி யாராவது காட்டுது? ஓகே, ஈக்குவலன்ஸ் கொடுத்துட்டா கனெக்ட் ஆகிடும். ஸோ ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல கேப்ஸ் இருக்கும். யூஸ்வலாக என்னென்னா இப்போ ஈக்குவலன்ஸ் கொடுத்தப்போ உங்களுக்கு எப்படி வரணும் அப்படின்னா இங்கெல்லாம் வந்துட்டு டிஸ்கனெக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி காட்டும். அதே மாதிரி இந்த எட்ஜஸ் இங்கேயும். பட் நம்ம கேசஸில் எல்லா இடத்துலையும் காமிச்சிருக்கு. ஏன் காமிச்சிருக்கு அப்படிங்கிறத ஏதோ ஒரு எரர் இருக்குது நம்ம மெஷ் பண்ணதில். ஸோ அதனால் அந்த மாதிரி காமிச்சிருக்கு. ஸோ இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நம்ம அந்த மாதிரி பண்ணால் கூட இப்போ எனக்கு அடியில் அதில் எனக்கு ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருந்ததுல. ஸோ இதை நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்படியே அதை என்ன பண்ணிட்டோம்னா கனெக்ட் பண்ணிட்டோம். அதாவது மைன்யூட்டாக பார்க்கும்போது எலமெண்ட் வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகாமல் இருந்திருக்கு இங்கே. அதுதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. ரொம்ப நான் இங்கே கொடுத்த அந்த டாலரன்ஸ் அளவுக்கான கேப் வந்துட்டு அதில் இருந்திருக்கு. ஸோ நான் ஈக்குவலன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகிடும் அப்படின்னா அப்படியே இப்படி கனெக்ட் ஆகிடும். ஸோ அதான் என்னென்னா ஒரு நோட்
அதாவது 2 எலமெண்ட் இருக்குன்னா, அந்த 2 எலமெண்ட் வந்துட்டு 2 நோட்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு எனக்கு கிரியேட் ஆகணும். அப்போ தான் நான் வந்துட்டு அனலைஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா வரும். யூசுவலாக நான் ஆட்டோமேஷனில் வந்துட்டு ஹோல் காம்பனண்ட்டை கிரியேட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரியான எரர்ஸ்லாம் வராது. பட் நான் மேனுவலாக மெஷ் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு டிஸ்கனெக்டிவிட்டி எரர்ஸ் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா வரும். ஸோ அப்போது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளுக்குள்ளார வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ரீ எட்ஜஸ் ஏதாவது இருக்கா, எலமெண்ட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக கனெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஈக்குவலன்ஸ் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்தா தான் வந்துட்டு இது என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகும். தென் நான் ஃபோர்ஸ்லாம் கொடுக்கும்போது எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் வரும். ஓகே. ஸோ அதுதான் வந்துட்டு ஆட்டோ மெஷ் அண்ட் தென் மேனுவல் மெஷ்ல இருக்கிற டிஃப்ரென்ஸ் அண்ட் தென் திங்ஸ் டு ரிமெம்பர் அப்படிங்கிற எல்லாமே வந்துட்டு இதுதான். ஓகேவா? ஸோ தட் இஸ் வாட் வி பிளான் டு சி டுடே. நாளைக்கு வந்துட்டு பயாசிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா மீட் பண்ணலாம். ஓகே.